ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட மௌரா கிச்சன்ல ரொம்பவே ஈஸியான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறமா கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்ப கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது அரை ஸ்பூன் கடலை பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இந்த நேரத்துல ஒரு பெரிய பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷா ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டா வெங்காயம் வதங்கினாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இப்போ நாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தவரங்காய சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நாம எண்ணெயிலே வதக்குறதுனால இந்த கொத்தவரங்காயில ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்குறது. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி எண்ணெயிலே வதக்குறதுனாலுமே வதக்கலாம், இல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன். கொத்தவரங்காயில மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது இன்னுமே சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். இடையில இடையில ஓபன் பண்ணி லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதுவும் வத்துற அளவுக்கு நாம கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், தண்ணியில நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.